ஸோ கடவுள் அதாவது நாம் காணிக்கையாக கடவுளுக்கு படைக்கக்கூடிய அந்த விஷயங்களை கடவுள் ஏற்றுக்கிட்டு நாம் கேட்குற விஷயங்களை கடவுள் நமக்கு கொடுப்பதில்லை. அப்படி கொடுக்கணும் என்ன பண்ணணும்? நீங்கள் நீ கொடுக்குறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? நான் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறேன் ஒரு பொருளை வாங்குறதுக்கு. அவர் என்ன பண்ணுவார்? நான் பணம் கொடுத்தோன்னே அந்த பொருளை எனக்கு கொடுக்கணும்ல. இதுதானே நியாயம்? இதுதானே சரிங்க? இதுதானே நம்ம பண்டைய காலத்துலேருந்து இது கலாச்சாரமே இதுதானே. அப்புறம் ஏன் கடவுள் நம்ம கொடுத்த உடனே நமக்கு கொடுக்கறது இல்லை? ஏன்னா கடவுள் அப்படிங்கிற ஒன்றே இல்லை. இந்த பிரபஞ்சம்தான். இந்த பிரபஞ்சம், இந்த பூமி இருக்கு பாருங்கள், பூமிக்கும் வெளியில் அப்பால் பிரபஞ்சம் இருக்கு பாருங்கள், இதுதான் கடவுள். இது எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லைங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். பட் எனக்கு தோணுனது, நான் நம்பிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்குங்க. இல்லை நீ சொல்கிறது சரிதான்ப்பா, நானும் ஒன்றை போல தான், நீ நினைக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிரபஞ்சம்தான் நமக்கு மட்டும் இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்துறாதுங்க. எல்லாருக்குமே அதாவது கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நாமளும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன உயிர் தான். நாம் இந்த பூமியில் ரொம்ப பெரிய உயிர், ரொம்ப நம்ம தான் ஆதிக்கம் அப்படி இப்படிலாம் கிடைக்காது. இந்த பூமியில் படைக்கப்பட்ட உருவான கடைசி உயிர் அது மனிதன் தான். நமக்கு முன்னாடி எக்கச்சக்கமான பல கோடி மில்லியன் கணக்கான உயிர்கள்லாம் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. நமக்கு முன்னாடியே மனுஷன் தோன்றதுக்கு முன்னாடியே வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அதற்கு ஆதாரங்கள்லாம் இருக்குது, உங்களுக்கே தெரியும், படிச்சிருப்பீங்க. ஆனால் நாம் சில விஷயங்கள்லாம் நாமளாக கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு இது அவங்கவுங்க சுயநலத்துக்காக, அவங்கவுங்க தனிப்பட்ட சுயநலத்துக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது இடையில வந்தது தான், இந்த இதெல்லாம் இடையில வந்தது தான். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. முன்னாடிலாம் இவ்வளோ ஒரு கோயில் சாமியை பார்க்குறதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி போய் பார்த்தாங்களா? கடவுளை வேணுனாங்களா? இவ்வளோ காணிக்கைகள்லாம் கொடுத்தாங்களா? சரிங்க, அப்படி கடவுளே நீ உங்கள் பக்கமும் நான் யோசிச்சு பார்க்குறேன். ஒரு நிமிஷம். கடவுள் இருக்காருன்னு வைங்க,